ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வேல தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுல புதிய மாற்றத்தை பார்த்தா கொண்டு வராங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரயில்வே துறையில் தட்கல் டிக்கெட் புக் பண்ணுற ஒரு ஆப்ஷன் பார்த்தா இருக்குது. பட் அந்த தட்கல் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பார்த்தா ஃபாஸ்ட்டாக டிக்கெட் தீர்ந்து போயிடுது. நிறைய பேரால் தட்கல் டிக்கெட்டை புக் பண்ண முடியாத போது இப்போ ரயில்வே வாரியம் ஒரு புதிய அறிவிப்பு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அதாவது ரயில்வே தட்கல் டிக்கெட் வருகிறது புதிய மாற்றம். ரயில்வேல தட்கல் டிக்கெட் முன்பதில் ஏற்படும் மோசடிகளை தவிர்க்க ஐஆர்சிடிசி இணையதளத்தில் வருகிறது புதிய மாற்றம். ஆதார் வெரிஃபிகேஷன் அடிப்படையிலேயே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் நடைமுறையை கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணால் மட்டும்தான் தட்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ரயில்களில் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய ஆதார் அங்கீகாரம் தேவைப்படும் என அறிவிப்பு. ஆதார் எண்ணை பதிவு செய்து அதன் அடிப்படையில் ஓடிபி அங்கீகாரம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதாங்க உங்களுக்கான புதிய முறை. ஐஆர்சிடிசியில் நீங்கள் ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணால் மட்டும்தான் தட்கல் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தா நிறைய மோசடியை தவிர்க்க முடியும் அப்படின்ற மாரி அமைச்சர் பார்த்தா அஸ்வினி வைஷ்ணவ் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதுதான் உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆதாருடன் ஐஆர்சிடிசி கணக்கு இணைத்திருந்தால் தட்கல் டிக்கெட் முன்பதிவு பண்ணும்போது உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். முதல் 10 நிமிஷம் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்கள் ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் ஆதார் பார்த்தா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தட்கல் டிக்கெட் புக் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் யாரெல்லாம் ஆதார் லிங்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு தட்கல் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஏஐ மூலம் மோசடியை தவிர்க்க முயற்சி, இதுதான் உங்களுக்கான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. தட்கல் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தா புக் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக வெளியூரில் பயணம் செய்வாங்க பாருங்கள், பண்டிகையின் போது அவங்களுக்குலாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஐஆர்சிடிஎஸ் அக்கௌண்ட்டில் அவங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி இதுக்கப்புறம் எல்லா தட்கல் டிக்கெட் புக்கிங்குமே ஆதார் ஆதென்டிகேஷன் அவசியம் அப்படின்றதையும் உங்களுக்கு வலியுறுத்திருக்காங்க. விரைவில் இதுக்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறாங்க. எனேபிள் பண்ணும்போது கண்டிப்பாக தட்கல் டிக்கெட் நிறையா பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சாமானிய மக்களுக்கு பார்த்தா இன்னமும் தட்கல் டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு. பட் இதுக்கப்புறம் நம்பலாம் உங்களுக்கும் தட்கல் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான புதிய அப்டேட். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.